ஹாய்ங்க. அ இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மோஸ்ட்லி தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. அ மருதாணி வந்து நம்ம கையில வந்து வைக்கிறது எதுக்காகன்னா, கூலிங் எஃபெக்ட் குடுக்கும். பாடிய வந்து கூல் பண்ணும். அப்புறம் அழகுக்காக, கையில ரெட்டா இருக்க அழகுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம தலைக்கு கூட நரைமுடிக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா, இதில வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்கு மருதாணிக்கு. காயம் வந்துச்சுன்னா, அந்த காயத்த வந்து புண்ணு ஆத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து மருதாணிக்கு நெறையவே இருக்கு. நெறைய பேருக்கு வந்து கால் வெடிப்பு, பித்த வெடிப்புலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நீங்க மருதாணி வந்து வச்சீங்கன்னா, அப்படியே க்யூர் ஆயிடும். நீங்க இப்போ ஏதாவது உங்களுக்கு கட் ஆயிடுச்சு, கத்தி ஏதாவது பட்டு கட் ஆயிடுச்சுன்னா கூட மருதாணி அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து நீங்க அது மேல வச்சீங்கன்னா, உடனே க்யூர் ஆயிடும். ஒரு நாள்லயே வந்து அந்த உள்ள இருக்க அந்த காயம் வந்து மூடிடும், தோல் மூடிடும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிளான்ட் தான் வந்து மருதாணி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பித்த வெடிப்பு இருக்கவங்க வந்து நல்லா சுடு தண்ணீல உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வந்து கால்ல பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 20 மினிட்ஸ் வந்து நல்லா சுடு தண்ணீல உப்பு போட்டு, கால் வந்து ஊற வச்சு, நல்லா கொஞ்சம் அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த மருதாணி நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆக்கி, அத வந்து வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா க்யூர் ஆயிடும். ஒரு மருதாணி வச்சு ஒரு 7 டேஸ் கழிச்சு அந்த கலர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அந்த கலர் குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வைங்க. ஒரு 3 டைம்ஸ் வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லாவே க்யூர் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல, என்கிட்ட வந்து மருதாணி வந்து அவைலபிளா இல்ல, என்கிட்ட ஃப்ரெஷ் லீவ்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா, அ நீங்க வந்து மருதாணி கிடைக்கிறப்போ, அந்த இத வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சு, தேங்காய் எண்ணெய் இல்லன்னா வந்து கேஸ்டர் ஆயில் ஏதாச்சும் அதில வந்து ஆயில்ல போட்டு, அப்படி இல்லன்னா நல்லெண்ணெயில கூட போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து, அதில வந்து அந்த பேஸ்ட் வந்து ஹீட் பண்ணி, அந்த ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மருதாணி ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க நைட்டு தூங்குறப்போ வந்து அந்த ஆயில்ல வந்து அந்த கிராக்டு ஹீல்ஸ் அதாவது பித்த வெடிப்பு அந்த வெடிப்புல கால் வெடிப்புல வந்து நீங்க தடவிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா, சீக்கிரமாவே சரியாயிடும். அவைலபிலிட்டி இல்ல என்ட்ட ஃப்ரெஷ் லீவ்ஸ் இல்ல அப்டின்னா, அந்த மாதிரி ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஹென்னா ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் பித்த வெடிப்புக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்துட்டு அ என்கிட்ட என்னால வந்து நீங்க எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசன் அதெல்லாம் வாங்கி போட்டு எனக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்ல, கால் வெடிப்பு வந்துட்டே இருக்கு அப்டின்னா, நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். நீங்க ஒரு 2 நார்மலாவே நம்ம மருதாணி வச்சோம்னா, நம்ம கை வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்க மாரி ஃபீல் ஆகும். நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. கால் வெடிப்புக்கு ரொம்ப அழகா இருக்கும்.